श्री राम जय जय राम। 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 जय श्री राम। आपुला आपण आघवा, स्वार्थ कोणाचा करावा, म्हणून साधू तो जाणावा शोकरहित। दृश्य सांडून नासिवंत, स्वरूप सेविले शाश्वत। या कारणे शोकरहित साधू जाणावा। शोके दुःख व्हावी वृत्ती, तरी ते जाहाली निवृत्ती। म्हणून साधू आदि अंती शोकरहित। मोहे जळम भावे मन, तरी ते जाहाले उन्मन। या कारणे साधुजन मोहातीत। साधू वस्तू अद्वये, तेथे कैचे वाटेल भये। परब्रह्म ते निर्भये तोची साधू। या कारणे भयातीत साधू निर्भय निवांत। सकळास मांडेल अंत साधू अनंत रूपी। सत्यस्वरूपे अमर जाला, भये कैचे वाटेल त्याला। या कारणे साधू जनाला भयेची नाही। जेते नाही द्वंद्वभेद, आपला आपण अभेद। तेथे कैचा उठेल खेद देहबुद्धीचा। बुद्धीने नेमिले निर्गुणा, त्यास कोणीच नेईना। या कारणे साधुजना खेदची नाही। आपण एकला ठाईचा, स्वार्थ करावा कोणाचा। दृश्य नसता स्वार्थाचा ठावचे नाही। साधू आपणची एक, तेथे कैचा दुःख शोक। दुजे विण अविवेक येणार नाही। अशा धरिता परमार्थाची, दुराशा तुटली स्वार्थाची। म्हणून नैराशता साधूची ओळखण। मृदपणे जैसे गगन, तैसे साधूचे लक्षण। या कारणे साधू वचन कठीण नाही। स्वरूपाचा संयोगी, स्वरूपची जाला योगी। या कारणे वीतरागी निरंतर। जय श्री राम। जय श्री राम। சாது லட்சணம் அப்படிங்கிற இந்த 9வது சமாசம், இந்த சமாசத்துல சமர்த்த ராமதாசர் சாதுக்களுடைய லட்சணங்களை வர்ணிச்சுட்டு வரார். இங்க சாதுன்னு சொல்லும் பொழுது நாம் எல்லோருமே தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில சாதுன்னு அப்படிங்கிற சப்தத்தையே ரொம்ப லேசாதான் நம்ம பிரயோகப்படுத்துறோம். சாது அப்படிங்கிறது என்னதுன்னு தெரியாமலே பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லணும். இந்த சமாசத்தை கேட்டுதுன்னா சாது அப்படிங்கிறது ரொம்ப வசத்தியான ஒரு விஷயம். ஆத்மாராமர்கள் அப்படிங்கிறது அப்படியே திரண்டு எடுத்து தரார் இந்த சமாசத்துல. சாது அப்படிங்கிற ஆத்மாராமர்கள் தான் சாதுக்கள். ஆனா நம்ம யாரெல்லாமோ சாதுன்னு சொல்லிடுறோம். விஷயம் அப்படி இல்லை. அந்த சாதுக்களுடைய அந்த குணங்களை அப்படி எடுத்து கொடுக்கிறார். இந்த சமாசத்துல பார்த்தோமானால், தாஸ்போதத்திலே பார்த்தோமானால், சி சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்பேற்பட்ட பாத்தையில தான் அழைச்சிட்டு போறார் சமர்த்தர். ஆத்மாராமர்கள்னு நம்ம சொல்றோம். அவாவா யாருமே
தன்னுடைய ஸ்வரூபத்துல போய் நிற்கணும். அந்த ஸ்வரூபத்துல போய் நிற்கிறது அப்படிங்கிறது அவாவாளுக்கு பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்வரூபத்துல இருக்கிறது, ஆத்ம சாட்சா்காரம் ஆகிறது, ஜீவன் முக்தி கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. இதெல்லாம் என்னது அப்படிங்கறத சொல்லியாச்சு, ஒரு தரம் சொல்லியாச்சு. ஆனா அது எப்பேற்பட்ட நிலையோ ஓரளவுக்கு சொல்லதான் முடியும். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேல அவாவா அதை அனுபவிக்கணும். அந்த ஆனந்தத்துல அவாவா நின்று பார்த்து அனுபவிச்சாதான் அது என்னதுன்னு தெரியும். அதுவரையிலும் வெறும் வார்த்தைகள் தான் அது. பல இடங்கள்ல தாஸ்போத அதை காமிச்சு கொடுத்துட்டார். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள், அதை தான் நம்ம அடைய வேண்டியது. அதை அடையறதுக்காக தான் மனுஷ ஜென்மம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பகு விஸ்தாரமா அங்கங்க சொல்லிட்டே வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணினார்? இந்த சமாசத்துல அந்த நிலையில இருக்கிறவர்கள் யாருன்னு காமிச்சு தரார் நம்மளுக்கு. இதோ பார், இதோ பார், எப்படி இருக்கா, எப்படி இருக்கான்னு பாருன்னு காமிச்சுன்னு வந்தார். ஆனா எந்த நிலையை நம்ம அடையணுமோ, எந்த நிலையில ஏற்கனவே சில பேர் இருக்காளோ, இது ரெண்டுத்தையும் மாத்திரம் காமிச்சா போராது. அந்த நிலையில் இருக்கிறவர்கள் எந்த காரணத்தினால அந்த நிலைக்கு போனார்கள், எந்த மார்க்கத்திலிருந்து அந்த நிலைக்கு போனார்கள் அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் அவ அப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கான்னு சொன்னா போராது, எது அவள் அப்படி ஆக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதுதான் இவர் சொல்லிட்டு வராரு இங்க. அதனால காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் மற்றவர்கள் சாதுக்கள் சொன்னா போராதே. அவர் எப்படி காமவசப்படாம இருக்கார், அவர் எப்படி குரோதவசப்படாம இருக்கார், இது மாதிரி மதமோ ஆச்சரியமோ லோபமோ அவ ஏன் எப்படி இருக்கா, அவளால எப்படி எழுதி இருக்க முடியறது அப்படிங்கிறது தான் விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்தார். அதுல காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், லோபம் இதுவரைக்கும் நம்ம கவனிச்சோம். மேல சொல்லிட்டு வரார், ஆப்புலா ஆப்பண ஆகவா ஸ்வார்த்த கோணாச்சா கராவா. தன்னை தவிர, ஆத்மசக்தியை தவிர வேற எங்குமே எதுவுமே கிடையாது, தான் தான் அந்த பரமாத்மா அப்படின்னு யாரு உணர்ந்திருக்காளோ, அப்புறம் ஸ்வார்த்த கோணாச்சா கராவா, அவளுக்கு ஸ்வார்த்தம் எப்படி வர முடியும்? தன்னை தவிர ரெண்டாவது ஒண்ணு இல்லை அப்படின்னாலே ஸ்வார்த்தம் இருக்கிறதுக்கு இடம் இல்லையே. மனோனி சாதுத்தோ ஜானாவா சோகரஹித. ஸ்வார்த்தம் அப்படிங்கிறது என்னது? இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் தோன்றதானே ஸ்வார்த்தம். எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு அடிச்சுக்கிறது தானே ஸ்வார்த்தம். நானே தான் எங்கும் இருக்கேனானால் எனக்கு வேணும்னே ஒண்ணு இருக்காதே. எப்போ எனக்கு வேணும்னே ஒண்ணு கிடையாதோ எனக்கு ஸ்வார்த்தமும் கிடையாது. எவன் ஸ்வார்த்தியாக இருக்கானோ அவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கிடைக்கலையோ அந்த அளவுக்கு கிடைக்கலையானால் மனசுக்கு கேதம் உண்டாகிறது, சோகம் உண்டாகிறது. இல்லை அவன் எதை ஸ்வார்த்தத்துல எது எதிர்பார்த்தானோ அது கிடைக்கலைனாலும் சோகம் கிடைக்கலையே அப்படிங்கிற சோகம் உண்டாகிறது. ஆத்மாராமர்கள் எங்குமே தன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால, ஸ்வார்த்தத்துக்கு அவ ஹிருதயத்துல இடமே இருக்காததுனால சோக ரஹிதர்களாக இருக்கா. திருஷ்ய சாண்டூன நாசிவந்த ஸ்வரூப சேவிலே சாஸ்வத யாக்காரணே சோகரஹித சாது ஜானாவா. ஒன்னு வேணும் அப்படின்னு தோணணுமானால் வசத்தியான விஷயத்தை தானே வேணும் தோணணும். அல்பமான விஷயத்துக்கு போய் வேணும் வேணும் இவனை அடிச்சுப்பனான்னு. சாதாரண மனுஷர்களுக்கு இருக்கிற ஸ்வார்த்தமே பிராபஞ்சிகமான எவ்வளவோ விஷயங்கள்ல வேணும் வேணும்னு அடிச்சுக்கிறது தான். ஆனா சாதுக்கள் விஷயத்திலேயோ திருஷ்ய சாண்டூன்னு நாசி வந்த, கண்ணுக்கு எதிரில் தெரியக்கூடிய திருஷ்ய வஸ்துக்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த பிரபஞ்சத்துல
எல்லாமே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாசம் அடைய போகிறது அப்படிங்கிறது தீர்மானமா அவளுக்கு தெரியும். நாசம் அடையாததுன்னு ஒண்ணு உண்டாகில் ஸ்வரூபம் மாத்திரம்தான். தன்னுடைய ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கே, ஸ்வஸ்வரூபம்னு இருக்கே, அது மாத்திரம்தான் நாசமே அடையவே அடையாது, அதுதான் சாஸ்வதமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சினத்தினால பிராபஞ்சிகமாக இருக்கக்கூடிய எந்த வஸ்து பின்னாடியும் ஓடுறது கிடையாது. அதனாலேயே சோகரஹிதர்களாக இருக்கா அப்படின்னு சோகம் அவளுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்றார். இது மாதிரிதானே அவருக்கு ஏன் காமம் இல்லைன்னு சொன்னார், ஏன் குரோதம் இல்லைன்னு சொன்னார், மதம் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா. இது மாதிரி பல துர்குணங்கள் சாதுக்களிடத்து இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா அது ஏன் இல்லைங்கிறது தெரியணும். அதுதான் சாதுக்கள் அப்படி இல்லாம இருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவ எந்த காரணத்தினால அப்படி இல்லாம இருக்கா அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுதான் நம்ம சென்ஸ் பண்றதுக்காக தான் இங்க வைக்கிறார். அதை வச்சதுன்னா, அதை கேட்டதுன்னா, அது நம்ம மனசுல தியானத்தை கொண்டு வந்தோமானால் நாமும் இந்த சாதுக்களா ஏன் மாற மாட்டோம்? சோகே துகவாபி விருத்தி. விருத்தி எல்லாருக்குமே விருத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, டெண்டன்சிஸ் இருக்கு இல்லையா. இந்த விருத்தி எப்பேற்பட்டதாக இருக்கு? எல்லாருக்குமே சுகத்தை தரக்கூடிய விருத்தி, துக்கத்தை தரக்கூடிய விருத்தின்னு இருக்கு. விருத்தின்னு ஒண்ணு இருந்தாலே அந்த விருத்தினால நம்மளுக்கு சுகமும் வரும், துக்கமும் வரும். இங்க என்ன சொல்றார்? சோகமே இவரிடத்துல இல்லாததுனால துக்கத்தை தரக்கூடிய விருத்தி இவாளிடத்துல இருக்கவே இருக்காது. தரீதே ஜாகலி நிவிருத்தி, இவாளிடத்துல விருத்தியே இருக்காது. விருத்தி இவாளிடத்த நாசமடைஞ்சு இவாளிடத்துல இருக்கக்கூடிய விருத்தி நிவிருத்தி அடைஞ்சு கொடுத்து அப்படிங்கிறார். மனோனி சாது ஆதி அந்தி சோகரஹித. அதனால ஒரு சாதுவுக்கு எப்பேற்பட்ட காரணத்தினாலையும் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தினாலையும் யாருனாலையும் எதுனாலையும் சோகம் அப்படிங்கிறது வரவே வராது. முழுமையா சோகரஹிதர்களாக இருப்பார்கள். மோகே ஜலம்பாவே மன. அடுத்த விஷயம், சாதுக்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். மோகே ஜலம்பாவே மன தரீதே ஜாஹாலே உன்மன யாகாரணே சாதுஜன மோகாதீத. சாதுக்களிடத்துல மோகமே இல்லை, மோகாதீதர்களாக இருக்கா. மோகாதீதர்களா இருக்கிறதுனா என்ன? மோகம் அப்படிங்கறத தாண்டினவர்களாக இருக்கா. அது ஏன் அப்படி இருக்காவா? ஏன்னா மோகம் அப்படிங்கிறது என்ன? அளவுக்கு மேல ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய விருப்பம் தானே மோகம். அதாவது அளவுக்கு மேல ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஆகர்ஷணம் மாத்திரம் இல்லை, அது எத்தனை கிடைச்சாலும் போறல, அது இல்லாம இருக்கவும் முடியல, அதுதானே மோகம். இவருடைய மனசு அது ஏன் ஆறுது அந்த மோகம்? ஏன்னா மனசுதான் அதுக்கு காரணம். இது வேணும், அது வேணும், இங்க வேணும், அங்க வேணும், இங்க போகணும், அங்க போகணும் அப்படி இந்த மனசு சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கிறதுனாலயே, பல விஷயங்கள்ல போய் மனசு மேயறதுனாலயே மோகம் உண்டாகிறது. சாதுக்களுடைய மனசு எப்படி இருக்கு? உட்புறமாக திரும்பி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை நோக்கி இல்லை, இல்லாதத்தினாலேயே சஞ்சலத்துவம் இல்லை. உட்புறமாக திரும்பி நிற்கும் பொழுது தன்னுடைய ஸ்வரூபத்தை ஸ்திதமாக இருக்கு மனசு. அப்போ மோகத்துக்கு இடமே இல்லை. மோகே ஜலம்பாவே மன. எப்போவே மோகம் மனசை போட்டு ஆட்டி படைக்கும். சாதுக்கள் விஷயத்துல உண்மனியாக இருக்கா. தனித்தே ஜாகாலே உண்மன அப்படிங்கிறது அவளுடைய மனசு உட்புறமாக திரும்பி இருக்கு. யாக்காரனே சாதுஜன மோகாதீத. இதனாலதான் சாதுக்களுக்கு மோகம் சாதுக்களை பாதிக்கிறதில்லை. அடுத்தது சொல்றார், சாது வஸ்து அத்வயே. சாதுவுடைய விஷயத்துல நம்மள மாதிரி இல்லாமல் சுவாது வேற பரவஸ்து வேற அப்படிங்கிறது கிடையாது. சாதுவும் பரவஸ்துவும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே அத்வயமாக தான் இருக்கா. தேத்தே கைச்சே வாட்டேல பயே.
ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்றார். ஒருவனுக்கு பயம் ஏன் வருது? தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சம்பத்தோ தன்னிடத்துல எது இருக்கோ அது போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அகஸ்மாத்தா தனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறது ஒரு பயம், யாராவது நம்மளிடத்துல ஏதோ ஒரு தீங்கு செஞ்சு விடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்படித்தானே பயம் இருக்கு. சாது கிட்ட வந்து அவருடைய ஸ்வஸ்வரூபம் தான் அவருடைய தனம், அது திருட்டு போறதுக்கே கிடையாது. அதனால அவரிடத்துல அந்த பயம் கிடையாது அவருக்கு. ஆத்மாராமனாக இருக்கிறதுனால தன்னை தவிர வேற யாரும் இல்லை, தான் மாத்திரமே இருக்கார், அதனால நிர்பயமாக இருக்கார். இப்ப எப்பவுமே பயப்படுறவா சில பேர் தனியா இருந்தா பயப்படுவா. அப்படின்னா சாது வந்து தனியா இருக்கிறத பயப்படுவாரோ அப்படின்னு கேட்க கூடாது. தனியா இருக்கிறவா ஏன் பயப்படுறா? அவளுக்கு பயம் எதுனால? பூதம் வந்துடுமோ, தனியா இருக்கேன்னு யாராவது அடிச்சு விட்டானே எனக்கு என்ன ஆகுமோ, யாருக்கும் தெரியாம போயிடுமே. அப்போ அங்கேயும் பயம் வந்து ரெண்டாவது கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு மிருகத்து மேலேயோ ஒரு பூதத்து மேலேயோ பிரேதத்து மேலேயோ தானே பயம் இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது, தன்னை தவிர வேற எதுவும் இல்லாததுனால பயப்படுறதுக்கு ஹேத்துவே இல்லையே. அதனால இவர் அத்விதீயமாக இருக்கிறதுனால, அத்வயமாக இருக்கிறதுனால இவரை தவிர ரெண்டாவதே கிடையவே கிடையாது. அதனால தேத்தே கைச்சே வாட்டேல பய, அங்க எப்படி பயம் உண்டாகும்? பரபிரம்மத்தை நிர்பயே தோச்சி சாது. பரபிரம்மமும் சாது ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு பேருமே நிர்பயமாகவே தான் இருப்பா. நிர்பயமா இருக்கிறது சாதுடைய லட்சணம். அது மாத்திரம் இல்ல, உண்மையான சாது இடத்துல நம்ப போனோம்னாலும் நம்மளையும் நிர்பயமாக ஆக்கி அனுப்புவார். அவர் நம்மளுக்கு துணையாக இருந்து நம்மளுடைய பயத்தை போக்குவார். அது அவரால் ஏன் முடியாது? தானே நிர்பயமா இருக்கிறதாங்க. தானே வந்து பயந்துட்டு இருந்தேனாக்கா இன்னொருத்தனுக்கு வந்து ஆறுதலா சொல்ல முடியும்? முடியாது இல்லவா? உண்மையா நம்மளுக்கு வந்து அபயத்தை யாராவது கொடுக்கணுமானால், யாரு நம்மளுக்கு அபயத்தை தராளோ அவ எப்பவுமே நிர்பயமா இருக்கணும். யாக்காரனே பயாதீத. அதனால சாதுக்கள் பயாதீதர்களாக இருக்கா. சாது நிர்பய நிவாந்த. பயம் இல்லாம இருக்காங்கிறது மாத்திரம் இல்ல, ஒருவன் வந்து பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா நிம்மதி இல்லாமலும் இருக்கலாம். ரெண்டும் ஒரே சமயத்துல. பயம் இல்லை ஆனா ஏதோ தெரியல நிம்மதியும் இல்லை, அப்படித்தானே இருப்பா நிறைய பேர். சாதுக்கள் எப்படி இருப்பா? நிர்பயமாகவும் இருப்பா, நிவாந்த நிம்மதியா இருப்பாவா. பயம் இல்லாததுனால நிம்மதியா இருக்கான்ல, அவ ஏற்கனவே நிம்மதியா இருந்துட்டு இருக்கா. அதனாலேயே அவளுக்கு பயம் எதிரிலையும் கிடையாது. சகலாச மாண்டேல அந்த சாது அனந்த ரூபி. அவளை சுத்தி வர இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் வஸ்துக்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. சகலாச மாண்டேல அந்த தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த பிரம்மாண்டம் உள்பட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறது அவளுடைய மனசுல நிர்ணயமாக தெரிஞ்ச விஷயம். சாது அனந்த ரூபி. முடிவு இல்லாதது அனந்தமாக இருக்கிறது என்னுடைய ஸ்வரூபம் மாத்திரம்தான் அப்படிங்கிறத சாது நன்னா உணர்ந்திருக்கார். சத்யஸ்வரூபே அமரஜாலா பயே கைச்சே வாட்டேலத்தியாலா. யாரு உண்மையா தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்காரோ அவர்தான் அமரன். ஏன்னா ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் பரவஸ்து, ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் பரபிரம்மம், ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் ஆத்மவஸ்து. அதுக்கு அழிவே இல்லாததுனால அதுதான் அமர அப்படின்னு சொல்லணும். தான் வந்து அமரத்துவத்தை அடைஞ்சவர்களாக இருப்பா சாதுக்கள். பயே கைச்சே வாட்டேல தியாரா. அவருக்கு எதை கண்டு எந்த காரணத்துக்காக பயம் உண்டாகும்? அவருக்கு பயமே கிடையாது. யாக்காரனே சாதுஜனாலா பயேச்சி நாகி. இதனாலேயே சாதுக்கள் எப்பேற்பட்ட பயமும் இல்லாமல் இருப்பார்கள். ஜேதே நாகி துவந்த்வ பேத. எங்க துவந்த்வ பேதம் இல்லையோ, லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி இப்பேற்பட்ட துவந்த்வங்கள் இருக்கே, சீதம் உஷ்ணம் மானம் அவமானம், இப்பேற்பட்ட துவந்த்வங்கள்லாம் எங்க இல்லையோ, ஆப்பலா ஆப்பன அபேத
அப்படி துவந்துவங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நாம் நம்மளையே அபேதமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அவ துவந்துவங்கள் அவ இடத்துல இல்லாம இருப்பாளே. தேத்தே கைச்சா உட்டேல கேத தேக புத்திச்சா. எங்கு துவந்தம் இல்லையோ அங்க கேதமும் கிடையாது, எப்பேற்பட்ட குறையும் கிடையாது. குறை அப்படின்னு சொல்றதே துவந்தத்தினாலதான். குறை அப்படிங்கிறதே தேக புத்தியை சேர்ந்த விஷயம்தான். அதனால தேக புத்தியை சேர்ந்து இருக்கக்கூடிய குறை அப்படிங்கிற குணம் சாதுக்கள்கிட்ட கிடையவே கிடையாது. எப்பவும் நிறைவு அவளிடத்துல உண்டு. அதனாலதான் அந்த சாதுக்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அப்படியே நாமுமே ஃபுல்லா வரோமே. ஏன்? அவர்கிட்ட இருக்கிற நிறைவு தான் நம்ம இடத்துல அவர் தரார். அந்த நிறைவு அவர்கிட்ட குறையவே குறையாத நிறைவு. ஆப்பன ஏகலா டாயிச்சா ஸ்வார்த்தகரா வா கோணாச்சா. எங்குமே விஷாலமாக விஸ்தாரமாக எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய பரம்பொருள்தான் நான் அப்படிங்கிற தியானத்துல இருந்து தான் தன்னை எல்லா இடத்திலையும் உணர்வர்களாக இருக்கிறதுனால ஸ்வார்த்த கடாவா கோணாச்சா. எப்பேற்பட்ட சுவார்த்தமும் அவளிடத்தை இல்லாததுனால திருஷ்யனஸ்தா ஸ்வார்த்தாச்சா டாவசீனாகி. அவளுக்கு சுவார்த்தம் கிடையாது, சுவார்த்தம் அவளிடத்தை நெருங்கவும் நெருங்காது. திருஷ்யனஸ்தா ஸ்வார்த்தாச்சா. அப்போ என்ன ஆகிறது? நிஸ்வார்த்தமாக இருக்கக்கூடிய ஜீவன்களாக இருக்கிறதுனால அவளுடைய கண்ணோட்டமே நிஸ்வார்த்தமாக இருக்கு. அவ எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எதை ஏத்துண்டாலும் எதுகிட்ட பழகினாலும் எது கூட சம்சர்க்கம் வச்சுண்டாலும் நிஸ்வார்த்தமாக இருக்கும். அவளுக்கு சுவார்த்த லேசம் கூட கிடையாது. தாவசீனாகி ஒரு சாம்பிளுக்கு கூட அவளிடத்த சுவார்த்தத்தை பார்க்க முடியாது. சாது ஆப்பணச்சி ஏக தேத்தே கைச்சா துக்க சோக்க. தானேதான் எப்பவும் இருக்கின்றார்கள், தானேதான் எங்கும் இருக்கின்றார்கள், தன்னை தவிர வேற யாரும் கிடையாது. தேத்தே கைச்சா துக்க சோக்க. அப்போ துக்கத்துக்கும் சோகத்துக்கும் இடமே இல்லாம இருக்கும். துஜேவின அவிவேக ஏனாரனாகி. ரெண்டாவது அப்படின்னு ஒண்ணு இல்லையானால் அவிவேகமும் தானா இருக்கவே இருக்காது. ஆஷா தரிதா பரமார்த்தாச்சி துராஷா துட்டலி ஸ்வார்த்தாச்சி மனோன நைராசதா சாதுச்சி ஓலக்கண. ஒரு சாதுவின் இடத்துல துர்வாசனை அப்படிங்கிறதே இருக்காது. லௌகிகமாக அல்பமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் எதை கேட்கிறதோ அந்த விஷயங்கள்ல ஆசையை வைக்காமல் அவர்கிட்ட ஆசைன்னு ஒன்று உண்டுனா பரமார்த்தத்தை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் அவரிடத்துல உண்டு. பரமார்த்தத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆசைதான் அவரிடத்துல இருக்கு. ஆஷா தரிதா பரமார்த்தாச்சி துராஷா துட்டலி ஸ்வார்த்தாச்சி. அப்போ ஸ்வார்த்தம் அப்படிங்கிற துராசை என்னைக்கோ அறுத்து தள்ளின விஷயம். மனோன நைராசதா சாதுச்சி ஓலக்கண. அதனாலதான் இந்த காரணத்தினால்தான் சாதுக்களை பார்த்தா நைராசதா அப்படிங்கிறீங்க. எப்பேற்பட்ட விஷயத்திலையும் ஒரு ஆசை இல்லாம இருக்கிற వ్యక్తిகளாக சாதுக்களை நம்ம பார்க்கறதுக்கு காரணம் இதுதான். அவளுக்கு எதுலையுமே ஆசை இருக்காது, எதுலையுமே ஆசையை பாராட்ட மாட்டா, நிம்மதியா எப்பவுமே இருந்துட்டு இருப்பா, கண்டென்டா எப்பவுமே இருந்துட்டு இருப்பா, ஆனந்தமாக எப்பவுமே இருந்துட்டு இருப்பா. அதுக்கு காரணம் அவளுக்கு ஆசை எல்லாம் பரமார்த்தத்துக்கிட்ட மாத்திரம்தான். சுவார்த்தம் அவளுக்கு கிடையவே கிடையாது. இதுவும் ஸ்வரூபத்தை அடைவாளே, ஸ்வரூபத்தை அடையும் பொழுது இந்த பரமார்த்தத்தை அடையணுங்கிற ஆசையும் மறைஞ்சு போயிடும். ஏன்னா பரமார்த்தமா தானே பரமார்த்தமா ஆயாச்சு, அப்புறம் பரமார்த்தம் வேணுங்கிற ஆசை இருக்காதே. அப்பேற்பட்ட சாதுக்கள் எப்பேற்பட்ட விஷயத்திலையும் நைராசதாவோட இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தெரிஞ்சு வச்சுக்கோ. சாதுச்சி ஓலக்கண மிருதப்பனே ஜெய்சே ககன. சாதுக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், அவ எப்படி பேசுவா, அவ எப்படி நடமாடுவா, அவ எப்படி பழகுவா அப்படின்னு பார்த்தனா மிருதப்பனே ஜெய்சே ககன. ஆகாசம் எவ்வளவு மிருதுவாக இருக்கோ அத்தர மிருதுவான ஒரு பேச்சு,
அத்தர மிருதுவான ஒரு பழக்க வழக்கம், அத்தர மிருதுவான ஒரு சம்சர்க்கம் அவளிடத்துல 2 நிமிஷம் இருந்தாலும் நாமே மிருதுவாக திரும்பி வந்துடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவ மிருதுவாக இருப்பா. தைசே சாதுச்சே லட்சணம். அவள் ஹிருதயமும் அவ்வளவு மிருதுவா இருக்கும், அவ மனசு அவ்வளவு மிருதுவாக இருக்கும், அவளுடைய கட்டாட்சம் அவ்வளவு மிருதுவாக இருக்கும். அவளை பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கணும் போற தோணும். அத்தனை மிருதுவாக இருப்பா, அத்தனை சீத்தளமாக இருப்பா, ஆகாசம் போல. யாக்காரனே சாது வச்சன கठीनனாகி. இப்படி எல்லா விதத்திலும் மிருதுவா இருக்கிற சாதுக்கள் அவளுடைய வச்சனங்கள் மாத்திரமா கடினமாக இருக்க போறது? அவளுடைய வச்சனங்கள், அவ வாயிலேந்து வரக்கூடிய முத்து முத்தாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பரம மிருதுவாக இருக்கும். இது சாதுக்கள் என்னைக்குமே கடினமான 4 வார்த்தை எவனை கண்டும் பேச மாட்டார்கள். யாரிடத்திலுமே பரிவு உள்ளவர்கள், அவளுக்கு யாரிடத்திலுமே தயை இருக்கும். ஹிருதயம் முழுக்க தயை இருக்கிறதுனால, மிருதுவா இருக்கக்கூடிய ஹிருதயம் இருக்கிறவர்களாக இருக்கிறதுனால அவ வாயிலேந்து வரக்கூடிய வார்த்தையும் மிருதுவாகவே இருக்கும், கடினமா ஒரு காலம் இருக்காது. ஸ்வரூபாச்சா சம்யோகி ஸ்வரூபசி ஜாலா யோகி யாக்காரனே வீதராகி நிரந்தர. இப்படி சாதுக்கள் தன்னுடைய ஸ்வரூபத்தோட சம்யோகம் அடைஞ்சவர்கள், அப்படின்னா தன்னுடைய ஸ்வரூபத்தோட ஒன்னோட ஒன்னா ஆனவர்கள். ஸ்வரூபம் அப்படிங்கிறது பரபிரம்மமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே. அந்த ஸ்வரூபத்தோட ஒன்னோட ஒன்னா ஆனவர்கள் இந்த சாதுக்களே தான் பெரிய யோகிக்கள். ஸ்வரூபசி ஜாலா யோகி, இவாதான் யோகிக்களே. ஸ்வரூபத்தோட யோகம் அப்படிங்கிறதே ஒன்னுக்கு ஒன்னு சேர்றது தானே யோகம். இவா லோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கி ஜனங்கள் போல பாக்கி ஜீவாத்மாக்களாக இருந்திருந்தவர்கள் பரமாத்மா கூட ஒன்னோட ஒன்னு சம்யோகமாகிறதுக்கு தான் யோகம் அப்படிங்கிறது பேரு. அப்பேற்பட்ட யோகிக்கள் இவா யாக்காரனே வீதராகி நிரந்தர. அதனால இவா கிட்ட எந்த விஷயத்துக்கிட்டேயுமே அவளுக்கு ஒரு ஆகர்ஷணம் கிடையாது. அதாவது லௌகிகமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலுமே அவளுக்கு ஆகர்ஷணம் கிடையாது. அதனால்தான் வீதராகி அப்படின்னு சொல்றாரு. இதுல எல்லாத்தையும் இத்தனை குணங்களை வர்ணிச்சுன்னு வர்றாரு சாதுக்களுடைய லட்சணங்கள். இந்த லட்சணங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு பார்த்தோமானால் எல்லாத்துலயும் ஒரு விஷயம் பிரதிபிம்பிக்கிறது, எல்லாத்தையும் ஒரு விஷயம் எதிரொலிக்கிறது. அது என்னன்னா, இந்த சாதுக்கள் தான் தன்னுடைய ஸ்வரூபத்துல ஒன்னோட ஒன்னா ஆனவர்களாக இருக்கிறதுனால, தானே தான் எங்கும் இருக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால, இந்த லோகத்துல என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்றோமோ, லோபம் மோகம் காமம் குரோதம் இதெல்லாம் சொல்றோமோ, அதெல்லாம் எதுவுமே இவால தொடவே தொடாது. ஏன்னா இவா இருக்கக்கூடிய நிலையே வேற. இந்த லோகத்தை இருக்கிற மாதிரி இருக்காளே தவிர இவாளுடைய நிலை வேற. இருக்கிறது வேற, நிலைங்கிறது வேற. இந்த நிலையினாலேயே இவாளுடைய இருப்பு வேறையா இருக்கு. அவளை பார்த்தாலே இந்த காமக்ரோதாதி துர்குணங்கள் எல்லாம் இல்லாதவர்களாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். அவளை பார்த்தாலே கண்டுபிடிச்சு விடலாம். அவ ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு வர்றார் சமர்த்தர். மேல நாளைக்கு இன்னும் சிரவணம் பண்ணுவோம் சாது லட்சணத்தையே. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய